தேங்காய் திரட்டிப்பால் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு அதில் வெல்லம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். கரைஞ்சால் மட்டும் போதும், பாகு எடுக்க வேண்டாம். இது தனியாக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு வானிலையில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வறுத்துருங்க. வறுத்ததுக்கப்புறம் இதை ஆற வச்சு மிக்சியில் சேர்த்துக்கலாம். அதோட கூடவே ஒரு கப்பு தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க. ஏலக்காய் வாசனைக்கு சேர்த்துக்கலாம். ஒரு வாண்டியில் அந்த வெள்ளை கரைசலை இருத்துலாம் நம்ம. அப்போ அரைச்ச விழுதியும் அதில் சேர்த்து கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தா போதும். தேங்காயிலேருந்தே நெய் வரும். அந்த பக்குவத்தில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா கிளறி வானிலேருந்து இப்படி நெய்லாம் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜ் வரைக்கும் கிளறி சர்வ் பண்ணால் அற்புதமான அல்வா ரெடி.